அரி பிறந்தது அன்று தூணில் அரணும் தானுமேகினான். அந்த அரி எந்த ஜாதி? அந்த அரண் எந்த ஜாதி? உனக்கு தெரியுமா? தெரியுமா? பிராமண குலத்துலதான் ஒரு பொண்ணு அழகா பிறக்கணும் சட்டத்துல இடம் இல்லைங்க ஐயா. அது தாய்த்தப்பட்ட ஜாதியா இருந்தாலும் அது கீழ்பட்ட ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு அழகுன்னா அழகுன்னு ஏற்றுக்கொண்டாங்க. உண்மைதாங்க. அதே மாதிரி சத்திரியனுக்கு தான் வீரன் என்று யாரும் சபையில பேசக்கூடாது. அவன் தாழ்ந்த குணமா இருந்தாலும் அவன் வீரன் என்றால் வீரன் என்று போற்றி புகழ வேண்டும். தூதுவர்களே, ஏதாவது நாடு காலியா இருந்தாலும் பாருங்கள். ஐயா, மன்மதனால் எரிக்கப்பட்ட இடம் அங்க தேசம். அந்த அங்க நாடு காலியா இருக்குது, அரசு இல்லை. ஆமாங்க ஐயா. அப்படி என்று தூதுவர்களை அழைத்து ரதக துரக பதாதிகளை கொண்டு வந்து என்னை யானையின் மேல ஏற செய்து கோஷமிட்டு பாருங்கள் அண்ணா என்று இந்த அங்க நாட்டுக்கு இனி ராஜா உண்மைதான். அங்க நாட்டுக்கு முதலமைச்சர், அங்க தேசத்துக்கு நீங்கதான். அப்படி அங்க நாட்டை முடிகொடுத்து வர ஏழை எளிய மக்கள் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் கொடுங்கள் அண்ணா என்று ஒரு பொக்கிஷ திரவியத்தை கொடுத்து எனக்கு சுட்டியவன் என் தம்பி துரியோதனன். தெரியல, என்னை கூப்பிட்டுக்கா சபைக்கு. ஆமாங்க ஐயா. என் தம்பி இருந்தா நான் வந்து வந்திருக்கிறார். பிள்ளைகளே என் அண்ணன் தான் மூத்து. என்ன போய் உட்காருங்கிறான்னா இது யார் அமர முடியாத சிம்மாசனம்? துரியோதன மன்னன். உண்மைதான். நாடு நகரம் 66,000 வீதி, 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு, 4,60,32,000 வீட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா என் தம்பி உன் தம்பி துரியோதனன். நானே உட்கார்றதுக்கு அச்சப்பட்டு நீ உட்கார்றா தம்பிங்கிற. ஆமா, நீ எதுக்கான நீங்க 2 பேரும் சண்டை விட்டுட்டு இருந்தீங்களா? காலியா இருக்கு, நான் உட்காந்துக்கிட்டேன். தம்பி நான் வயசுல தான் பெரியவன், ஆனா பணத்துல நீ உட்காருண்ணா. தப்பா நினைக்க மாட்டேன், உட்காருண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா வணக்கம். நீங்க உங்க அப்பா சொல்லுங்க பாப்பா. என் தம்பி போல் மனத்திலும் குணத்திலும் பெரியவன் யாருன்னு கேட்டா துரியோதனன். முடியாது. தம்பி என்ன உயிரே தம்பி. இல்லடாப்பா, டயர்டாயிடுச்சு சத்தியமா. சாந்தத்துல புரியண்டா. தம்பியுடைய முகத்தை பாரு,
தாமரை தடாகத்திலே புஷ்பம் எப்படி வெளியே முளைத்து வருமோ ஆமாங்க ஐயா. அதை போல இருக்கும்படியான என் தம்பியினுடைய முகம் முகமாகப்பட்டது இன்னைக்கு வாடி வதங்கி இருக்குது. ஆமாங்க ஐயா. அது என்னவென்று புரியவில்லையே. தெரியவில்லை ஐயா. தாய் தம்பி துரியோதனா! ஹாய் படா புரியுறா புரிய மாட்டேன் ஒரு சட்டம் அப்படியே விட்டு கூட தூக்கி போன தூக்கி கடைசி பார்த்துக்கலாம் போல இருக்கு. கண்ணெல்லாம் வலிக்குதுடா பையா. எட்டு வச்சுருக்காண்டா. அவர்கள் சேர வேண்டிய நாட்டை குடுடா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் கேட்டனா அண்ணா. இவங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணா நான் கேட்கல அப்படின்னு இன்னைக்கு அழுவுறியே. என்னடா உனக்கு குறை? யாருடா பகை? பார்த்தாயா அந்த அர்ஜுனன் வில் ஏந்தி வருகிறான். வந்தா போறான், எதுக்குடா நீ பயப்படுற? அண்ணா நான் யாருடா? அண்ணா ஆமாண்ணா, நான் யாரு? அண்ணன் கர்ணன் மகாராஜா, வீர கர்ணன். என்ன வைத்துக் கொண்டு நீ பயப்படலாமா? தாய் தம்பி அண்ணா யார் சொன்ன? அந்த பஞ்ச பசங்கள் தாய் அட பண்ணி 1 வருஷமா 13 வருஷமாய் படுப்பதற்கு இடமில்லாமல் காடகத்திலே காய்கனியை புசித்து வரும்படியான அந்த பஞ்ச பசங்களுக்கு பயப்படுறானா? நீ பயப்படலாம், நான் பயப்படுவேனா? தாய் தம்பி அந்த பஞ்ச பசங்களுக்கு அந்த பஞ்ச பசங்களுக்கு நான் பயப்படுவேனா? தாய் அண்ணா அண்ணா அந்த ஒரு ஆளுக்கிறான். அந்த வந்தாங்க
you me clear.